வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2025 பத்தி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இப்ப பார்க்க இருக்க ராசி அப்படி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. மகர ராசிக்கு என்ன மாரியான நற்பலன்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல குடுக்க இருக்கு? அதாவது விசுவாச வருடம் வந்து குடுக்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ அ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல பலன்களே நடக்க தான் போகுது. என்ன காரணம்னா, அ குருவோட பார்வை வந்து பின்னாடி மகரத்துக்கு 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசையும், அ மகரத்துக்கு முன்னாடி வீடான கும்பத்தையும் பாக்குது. எங்கேருந்து? புதனுடைய வீடான மிதுனத்திலிருந்து இந்த 2 பார்வையும் செலுத்துறதுனால, அ உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். அ அதேபோல பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி 3ஆம் இடத்திற்கு போறார். அ 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போறார். அதே பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதியும் அவரே வந்து அவரும் 6ஆம் இடத்துக்கு போறது. பயணங்கள் அதிகம் இருக்கும். அதாவது வெளிநாடு போக்குவரத்து, இல்ல ஏற்றுமதி, இறக்குமதி தொழில்கள், இல்ல டிராவல்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு அவங்களுக்கு அற்புதமா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வெளிநாட்டு கம்பெனில வேலை கிடைக்கிறது. ஒரு ஒரு சிலருக்கு வெளிநாடு போறது. அதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க வந்துட்டு இடம் விட்டு இடம் மாறுறது. அதாவது வேலைக்காக இடம் விட்டு இடம் மாறுறது. அந்த மாரி சம்பவங்கள்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தைகள் வந்துட்டு படிப்பிற்காக வெளிய போறது, இல்ல படிப்பிற்காக வந்துட்டு வெளி மாநிலங்கள் போய் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, ஒரு சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்துல குரு வந்து உட்கார்ந்திருக்கிறதுனால, ஒரு சில அதாவது இப்போ ஒரு 50 வயசு ஆச்சு அவருடைய குழந்தை வந்துட்டு மகர ராசி அப்படிங்கும்போது, அவங்களுக்கு வருமானம் வரவும் நன்றாவே இருக்கும். இருந்தாலும் உடல் ரீதியான ஒரு சிறு சிறு தொல்லைகள குடுத்துட்டு இருக்கும். 5ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல சனி வர்றதுனால, குழந்தைக்கு தொழில் வந்து ரொம்ப அற்புதமா அமையணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. பார்த்தீங்கன்னா, 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவத்துல வந்து குரு மறைகிறதுனால, அ குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நெறையாவே. அவங்க கொஞ்சம் வந்துட்டு விட்டு குடுத்து போறது நல்லது. புதிதாக கல்யாணம் ஆகியிருந்தாலும், அவங்களுக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதேபோல பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸுக்கு ரொம்ப நாளா அப்ளை பண்ணி, அவங்களுக்கு வந்துட்டு கிடைக்காம இருந்துச்சுன்னா, அதெல்லாம் இந்த டைம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதேபோல பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் சாரி கேது பகவான் உட்கார்ந்திருக்கிறதுனால, 8ல கேது உட்கார்ந்திருக்கும்போது சில ஆன்மீக பயணங்களும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அ ஆன்மீகத்துல ரொம்ப ஆராய்ச்சிக்கு போறது. 8ஆம் இடம் வந்து ஒரு மறைமுக ஸ்தானங்கிறதுனால, அ ஆராய்ச்சி படிப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு, மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்புகள் இருக்கிறவங்களுக்கு, அதேபோல பார்த்தீங்கன்னா, நாட்டு வைத்தியம், அந்த சித்த வைத்தியம் அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாருக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, குருவோட பார்வை வந்து அ மகர ராசிக்கு 10ஆம் 5ஆம் குரு வந்து 5வது பார்வையா மகரத்துக்கு 10ஆம் துலாம் வீட்ட பார்க்கறதுனால, தொழில் வகையில உங்களுக்கு நல்லாருக்கும். அந்த தொழில்ல வந்துட்டு புதிதாக தொழில் ஆரம்பிக்க வேணாம். புதிதாக வண்டி, வாகனம் எதுவும் வாங்க வேணாம். நகைகள்ல வேணுமா வாங்குங்க. ஏன் வண்டி, வாகனம்லாம் வாங்க வேணாம்னு கேட்க சொல்றேன்னா, அதுல அதாவது சனி வந்து 4ஆம் பாவத்திற்கு 3ஆம் பாவத்துல வந்து மறைகிறார் அப்படிங்கும்போது, ஏதாவது வண்டியில தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போதைக்கு வாங்க வேணாம். ஒருவேள சனி இருக்க வீட்ல சுக்கிரன் இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா வாங்கலாம். ஏன்னா, அது வந்து பெரிய கெடுதலா இருக்காது. அதேபோல பார்த்தீங்கன்னா, அ உங்களுக்கு வந்துட்டு துலாம்ல வந்துட்டு சூரியன் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு உயர் போஸ்டிங் காத்துட்ருக்கு அப்படிங்கிறது ஒரு அமைப்பாவும் இருக்கு. அதேபோல பார்த்தீங்கன்னா, அ 6ஆம் இடத்துல வந்து குரு வந்து உட்கார்ந்திருக்கிறதுனால, வெளிநாட்டு வேலைய வந்து முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்லா கைகூடும். இன்னமும் சொல்ல போனோம்னா, அ நெறைய பேத்துக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப அற்புதமான வேலையெல்லாம் நல்லா கிடைக்கும். பதவி, அந்தஸ்து அதெல்லாம் கௌரவமா ஒண்ணும் குறைச்சல் இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து தோள்பட்டையில வலி இருக்கும். அந்த மாரி விஷயங்கள். அதனால குரு போய் 6ஆம் வீட்ல உட்கார்ந்திருக்கனால வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அதாவது தொப்பை போடும் சார். அப்படி இல்லன்னா செரிமான பிரச்சனைய உண்டு பண்ணிடும். இந்த மாரி பிரச்சனைகள் உண்டு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்த வந்து ராசிக்கு 2ஆம் இடத்த குரு பார்க்குறார். வருமானம் வந்தபடி தான் இருக்கும். ஏன்னா, அது கொஞ்சம் செலவினமும் ஆகும். ஸோ, வரவுக்கும் செலவுக்கும் கரெக்ட்டா இருக்கிறதுனால, ஸோ இந்த வருடம் உங்களுக்கு வந்து அற்புதமாவே போகும். ஒண்ணும் கவலைப்பட வேண்டியதில்ல. ஆனா, குடும்பத்தில சண்டை வராம மட்டும் பார்த்துக்குங்க. ஓகே. நன்றி நேயர்களே. அடுத்த ஒரு அற்புதமான தலைப்புல நம்ம சந்திக்கலாம்.